வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நாலு தேதி கிழமை பார்த்து தான் செய்வோம். அந்த வகையில் இந்த அஷ்டமி நாளில் பார்த்திங்கன்னா வருகின்ற மார்கழி வளர்பிறை அஷ்டமி நாளில் எந்த விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது. பலருக்கும் பார்த்திங்கன்னா இந்த வளர்பிறை அஷ்டமியில் வழிபட்டால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரியாமல் இருக்குது. இந்த நாளை நீங்கள் கால பைரவரை வழிபடுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் செல்வம் பெருகோ, வறுமை நிலை நீங்கிடுங்க. 16 செல்வங்களும் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் உண்டு. நன்மைகள் அதிகரிக்க தொடங்கும். கர்ம வினைகள் கரைந்துவிடும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பயம் நீங்கி தீய சக்திகள் இருந்து நீங்கள் விடுபடலாம். இப்படி பல நன்மைகள் நிறைந்த அஷ்டமி திதியில் எப்படி வழிபட்டா முழு பலனும் நமக்கு கிடைக்கணும் தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு வகையான தோஷங்கள் விலக இந்த நாளை எப்படி தீபம் ஏற்றி வழிபட்டா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரு என்பதை தெரிஞ்சுக்கலாம். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓம் நமச்சிவாய போற்றி, ஓம் நமச்சிவாய போற்றி, ஓம் நமச்சிவாய போற்றின்னு 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் தொழிலில் சில தடைகள் வந்துட்டுருக்கா, அந்த தடைகளுக்கு என்ன தோஷம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா சரியான ஒரு ஜோதிட ரீதியான பார்த்திங்கன்னா தெளிவான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஆகவே பார்த்தீங்கன்னா திதிகளில் வளர்பிறை தேய்பிறைன்னு வரும். அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த வளர்பிறை அஷ்டமி திதியில் நீங்கள் உங்களுடைய வேண்டுதல் வச்சா அது மேலும் மேலும் வளர்ந்துட்டே போங்க. இந்த காரணத்தை கொண்டு நீங்கள் உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி வேண்டாதீங்க. இதனால் உங்களுடைய முன்னோர்கள் வழிபாட்டில் தேய்பிறை திதியில் ஆரம்பம் செய்து வளர்பிறை திதியில் முடித்திருப்பாங்க. இதுவே வழிபாட்டினுடைய ரகசியமாகவும் இருந்திருக்குங்க. தேய்பிறை திதியில் நமது கர்ம வினைகள் அனைத்து அழிய தொடங்கும். அதே போல் வளர்பிறை திதியில் நமக்கு தேவையானது கிடைக்க ஆரம்பமாகும்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த வளர்பிறை அஷ்டமி நாளில் ராகு காலத்தில் தான் பைரவரை வழிபட வேண்டும்னு எந்த நியதி கிடையாதுங்க. வளர்பிறை அஷ்டமி நாளில் உங்களுக்கு வசதிக்கேற்ப எந்த நேரத்திலாவது பைரவரை மனதார வழிபட்டாலே போதும். இந்த நாளில் பார்த்திங்கன்னா பைரவ வழிபாடு செய்தால் ஒருபோதும் தேய்பிறை அஷ்டமியில் வழிபாடு செய்யாதீங்க. மீறினா வழிபாட்டின் பலன் கிட்டுவது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். 8 என்பது ஆரம்பமும் முடிவும் இல்லாத ஒரு அற்புத தன்மை கொண்டு என்னன்னு சொல்லுவாங்க. ஆனால் தான் அஷ்டமி திதியில் வழிபட்டா முடிவில்லாத பிரச்சனைகளும் நிச்சய தீருன்னு சொல்லியிருக்காங்க. கடன், நோய், தீய சக்திகள், தொழில், துன்பம், வழக்குன்னு நமக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, இந்த பைரவரை வழிபட்டா அதிலிருந்து மீண்டும் நீங்கள் வரலாம். தொடர்ந்து 6 வளர்பிறை அஷ்டமிகளை பைரவரை இந்த முறையில் வழிபட்டால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி அமைன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த அஷ்டமி திதினாவே பைரவ வழிபாட்டுக்குரிய நாளாக அமைந்திருக்கு. இந்த திதி 8வது திதியாக அமைந்திருக்குங்க அஷ்டமி நாள். இந்த நாளில் 8 திசைகளையும் கட்டி காக்கக்கூடிய காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய பைரவரை வழிபட்டிங்கன்னா அனைத்து விதமான நலன்களும் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். வளர்பிறை தேய்பிறைன்னு 2 திதிகளையும் அஷ்டமி திதி வருதுங்க. பலரும் தேய்பிறை அஷ்டமியில் பைரவரை வழிபட்டா துன்பங்கள் நீங்கன்னு சொல்லி வேண்டுதல் நிறைவேறுன்னு நினைச்சு வழிபடுவீங்க. ஆனால் பைரவரை வழிபட 2 அஷ்டமி திதிகளும் ரொம்ப சிறப்பான நாளாக இருக்குங்க. ஏன்னா இந்த திதியில் வரக்கூடிய அஷ்டமியில் விரதம் இருந்து வழிபட்டிங்கன்னா பைரவருடைய அருள் நிச்சயம் உண்டுன்னு சொல்லுவாங்க. மார்கழி மாதத்தின் வளர்பிறை அஷ்டமி பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி சனிக்கிழமை அமைந்திருக்கு. இந்த மார்கழி மாத வளர்பிறை அஷ்டமி நாளில் ராகு காலத்துல தான் பைரவரை வழிபட வேண்டுன்னு எந்த ஒரு நியதியும் கிடையாதுங்க. வளர்பிறை அஷ்டமி திதி இருக்கக்கூடிய நாளில் உங்களுக்கு எந்த நேரம் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு செல்ல முடியுதோ அந்த நேரத்தில் நீங்கள் பைரவரை வழிபடலாம். அஷ்டமி திதியில் பைரவருக்கு நீங்கள் 5 எண்ணெய்களால் 5 விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபட்டிங்கன்னா கூடுதல் சிறப்பான பலன் உண்டு. இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்து வந்தாலே நிச்சயம் நீங்கள் நீண்ட நாட்களாக நினைத்து வந்த நியாயமான கோரிக்கை நிறைவேறுங்க. உங்களது கடந்த 5 பிறவிகளுடைய நாமே உருவாக்கியிருந்த கர்ம வினைகள் கரைய தொடங்கும். அதனால் இந்த 6 வளர்பிறை அஷ்டமியில் பைரவ வழிபாடு நிறைவடைத்த பின்னர் நீங்கள் உங்கள் மனதில் இருந்த சோகங்கள் நிச்சயம் நீங்கிடுங்க. வருமானம், லாபம், ஊக்கத்தொகை அனைத்துமே அதிகரிக்க தொடங்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவுடன் பிறந்தவங்க, கணவன் மனைவி போன்ற குடும்ப உறவுகளிடையிருந்து வரக்கூடிய காழ்ப்புணர்ச்சி படிப்படியாக குறைய தொடங்கும்.
வாக்கு சனியால் அவதிப்பட்டு இருந்தீங்கன்னா கன்னி ராசினர் அதிலிருந்து விடுபடலாம். ஜென்ம சனியில் வாழ்க்கையில் விக்கிரத்தியின் இருக்கக்கூடிய துலாம் ராசினரோ நிம்மதி அடைவீங்க. விரயச்சனியால் சேமிக்க முடியாமல் திண்டாடக்கூடிய விருச்சிக ராசினரோ அதிலிருந்து நிச்சயம் மீள தொடங்கலாம். அஷ்டமச்சனியால் பார்த்தீங்கன்னா துன்பப்பட்டு வரக்கூடிய மீன ராசினரும் அதிலிருந்து விலகி நிரந்தரமான வேலை தொழில் நிச்சயம் உங்களுக்கு உண்டாகும். கண்டச்சனியால் தம்பதியரிடையே கருத்து வேறுபாடு தவிக்கக்கூடிய மேஷ ராசினருக்கு ஒற்றுமை மேம்படும். அர்த்தாஷ்டமம் சனியால் தடுமாறக்கூடிய கடகராசி நண்பர்களுக்கு தெளிவான மனநிலை உண்டாகும். இடம் பார்த்தீங்கன்னா இந்த கால பைரவர் தாங்க காலத்தின் தெய்வமாக நம்ம சொல்கிறோம். கால பைரவரை நம்ம வழிபடுவதால் அஷ்ட திதி ஏற்றதாக அமைந்திருக்கு. வளர்பிறை தேய்பிறைனே இரு திதிகளுமே காலபைரவரை வழிபட ஏற்ற நாளுங்க. இதில் வளர்பிறை திதி சரியான முறையில் நாம் காலபைரவரை வழிபட்டு வந்தாலே நமக்கு அளவில்லாத நன்மை உண்டு. அஷ்டலட்சுமிகளுடைய அருளும் கிடைக்குங்க. அனைத்து விதமான கிரக தோஷங்களிலிருந்து நிச்சயம் நம்மளால் விட முடியும். இந்த திதியில் அஷ்டமியில் கிழமையில் ஞாயிற்றுக்கிழமையோ நேரங்களில் ராகு காலமோ காலபைரவரை வழிபடுவதற்கு ஏற்ற சக்தி வாய்ந்த நேரமாக சொல்லுவாங்க. இந்த வளர்பிறை அஷ்டமினால் காலபைரவரை வணங்கிட்டு அஷ்டலட்சுமிகளுடைய நிச்சய அருள் கிடைக்குங்க. 6 வளர்பிறை அஷ்டமி நாட்களில் பைரவ வழிபாடு செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு நீண்ட நாட்களாக நினைத்து வந்த கோரிக்கை நிச்சயம் நிறைவேறும். எந்த தீய சக்தியும் உங்களை நெருங்காதுங்க. நிச்சயம் அந்த காலபைரவர் உங்களை காப்பாற்றுவார். வளர்பிறை அஷ்டமியில் நீங்கள் காலபைரவர் இல்லைன்னா சொர்ண கிருஷ்ண பைரவரை வழிபடுவது சிறப்புங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா 108 காசுகள் வைத்து அர்ச்சனை செய்து அந்த காசுகளை தாங்கள் தொழில் புரியக்கூடிய இடத்திலோ இல்லை அலுவலகத்திலோ வணிக நிறுவனத்திலோ நீங்கள் வைத்தா வியாபாரம் பெருகிடும். வீட்டில் பீரோவில் வைத்தா பணம் சேருங்க. தொடர்ந்து 6 வாரங்கள் 48 நாட்கள் விரதம் இருந்து தினமும் 108 முறை சுவர்ண கிருஷ்ண பைரவர் நமாக எனும் மந்திரத்தை மனதில் ஜபித்து வழிபடுங்க. சனிக்கு வரம் தந்து கடமைகளை செய்ய வைத்த சனியின் குரு தேவர் தான் இந்த பைரவருங்க. சனியின் வாத நோயை நீக்கியவரோ பைரவர்னு சொல்லுவாங்க. தன் தமையன் எமனையும் பைரவரிடம் அதீத சக்திக்கு வரம் பெற்றதை கண்ட அவன் தம்பி சனீஸ்வரன் பார்த்தீங்கன்னா பைரவரை நோக்கி கடுமையான தவம் இருந்திருக்காரு. தவத்தின் ஆற்றல் காரணமாக பைரவர் அவர் முன்னாடி தோன்றி மும்மூர்த்திகள் உட்பட அனைவருமே காலவர்த்தமான நிர்ணயப்படி நல்லது தீயது செய்யும் சக்தி அருளிருக்காரு. அப்போது சனீஸ்வரனிடம் ஒரு சத்திய பிரமாணம் செற்றிருக்காரா. சனீஸ்வரனுடைய சஞ்சாரத்தால் எவர் ஒருவருக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டி இருந்தாலும் அவங்க பைரவரை வழிபட்டு சரணடைந்தா அவங்களுக்கு சனீஸ்வரர் நன்மையை தர செய்யணும்னு சொல்லியிருக்காரு. பைரவர் மனதுக்குள்ள விடாமல் நினைத்தீங்கன்னா நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணமும் விரைவில் உங்கள் கைக்கு வந்து சேரும். லட்சுமி கடாச்ச யோகம் உண்டுங்க. செல்வ வளமும் அதிகரிக்கும். மனதில் புதிய உற்சாக நிச்சயம் பிறக்கும். தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள அதிகரிக்கும். தைரியமும் உண்டாகும். 8 திசைகளையும் காத்து நன்மை வழி நடத்தக்கூடிய மாபெரும் காவல் தெய்வம் தான் இந்த கால பைரவராக இருப்பதால் தன்வத்ரி பீடத்தின் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அஷ்ட பைரவரை வளர்பிறை அஷ்டமினால் வழிபாடு செய்தீங்கன்னா ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா குறைவு என்பதே இருக்காது. கால பைரவரை வழிபடுவதில் தேய்பிறை அஷ்டமி சிறப்பான நாளாக சொல்வாங்க. அதே போல் ஞாயிற்றுக்கிழமையிலும் வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டுங்க. செவ்வாய்க்கிழமையில் வழிபட்டால் இழந்த செல்வத்தை மீட்கலாம். மிளகு தீபம் ஏற்றி வழிபடுவது நல்ல விதமான பலனை தரும். ராக காலத்தில் மிளகு தீபம் ஏற்ற உகந்த நேரம்னு சொல்லுவாங்க. நீங்கள் மிளகு தீபம் ஏற்றுவதாக இருந்தீங்கன்னா 27 மிளகுகளை ஒரு வெள்ளை துணியில் முடித்து நல்லெண்ணெய் ஊற வைத்து அகல் விளக்கில் ஏற்றி வழிபடுங்க. அடுத்தது பூசணி விளக்கு. பூசணியை 2ஆக பிளந்து மிளகு திரியை வைத்து ஏற்றி வழிபடுவது ரொம்ப நல்லது. பஞ்சதீப விளக்கு பார்த்தீங்கன்னா இழுப்பு விளக்கு, தேங்காய், நல்லெண்ணெய், பசு நெய்ன்னு 5 எண்ணெய்களை தனித்தனி அகல் விளக்குகளை ஏற்றி வழிபடுவதுங்க. இந்த நாளில் நீங்கள் பைரவருக்கு நெய்வேத்தியமாக தயிர் சாதம், வடை, வெள்ளத்தை நீங்கள் படைத்து வழிபடலாம். பூக்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வரளி, வில்வம், சுவாசனை நிறைந்த மலர்களால் பைரவரை வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டு. உங்களுக்கு இருக்கக்கூடிய நவகிரக தோஷங்கள் நீங்க வேண்டும் நினைத்தீங்கன்னா தொடர்ந்து 9 வாரங்களுக்கு செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்து சகஸ்ரநாமம் பாராயணம் செய்தீங்கன்னா நவகிரக தோஷங்கள் விலகிடுங்க. பைரவரை மனதார வழிபட்டு சிவன் கோவிலில் அஷ்டமி நாளில் நடக்கக்கூடிய பைரவர் அபிஷேகத்தில் கலந்து கொட்டிங்கன்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கி
உங்களுடைய கோரிக்கை அனைத்தும் நிறைவேறும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.